கிளி சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை உலகத்திலே நிம்மதி இல்லை உள் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை இமாச்சலம் சென்றவர் இன்னும் நீங்கள் வரவில்லை. நீங்கள் எப்பொழுது வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேனே. உங்களுக்கு என்ன ஆனது ஏதானது என்ன நடந்தது என்று தெரியாமல் இந்த பாவி நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேனே. உங்களுடைய முகத்தை எப்பொழுது பார்க்க போகின்றேன் அத்தா. எப்பொழுது வருவீர்கள்? ஐயோ காவலா 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 காவலா, என் கணவனோடு சென்றாகி இப்பொழுது நீ மட்டும்தான் வந்திருக்கின்றாய். என் கணவர் என்கிறார். விதி யாரை விட்டதம்மா யாரை விட்டது? பாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினாரோ அந்த விதி உங்கள் வாழ்க்கையிலே விளையாடி விட்டதம்மா. போகும் பொழுதே வேண்டாம் என்று தடுத்தீர்கள். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக காடுமலை மேடுகளை கடந்து சென்று அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்திலே வரத்தை பெறுவதற்காக சென்றார் உனது கணவன். அவருக்கு துணையாக சென்று உனது மைத்துனர் ஆமா எங்கடா அவருக்கு என்னடா ஆச்சு? ஐயா நான் எப்படி அம்மா எடுத்து உரைப்பது? சொல்லுடா. விதி உங்கள் வாழ்க்கையும் இப்படி அழித்து விடும் என்று யார் நினைத்ததம்மா? குழந்தை இல்லாத பொழுது குழந்தைக்கு குழந்தையாக இருந்து எடுத்து வளர்த்தீர்களே உங்கள் மைத்துனர் பூபாலகண்டன். தேவேந்திரன் கரத்தில் இருக்கக்கூடிய வச்சிராயுதம் பட்டு பூபாலகண்டன் இறந்து விட்டார். பிள்ளையாக பிறக்க விலகின்றார் கூட எனது பிள்ளை போல் உன்னை வளர்த்து வந்தேனே. எப்பொழுது எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாயே மைத்துனா மைத்துனா மைத்துனாரே. மைத்துனாரே எந்த
மாண்டவர்கள் இந்த மண்ணிலே பிறக்கவா போகிறார்கள். உனது மைத்துனர் பூபாலகண்டன் இறந்தது சரி, இரண்டு மைத்துனர்தான் மாண்டு வந்து விட்டார். ஆமா, இக்கணவர் எங்க இருக்கிறாரு? இக்கணவர் எங்கடா போயிருக்கிறாரு? சென்று என்ன வரவில்லையே. வளங்களை பெற்ற உனது கணவரும் வலதுகரமாக இருக்கக்கூடிய தம்பி உன் உலகவேந்தன் தேவேந்திரன் கொண்டு விட்டான் செய்தியை கேட்டவுடன் அந்த தேவ இந்திரனை பழி வாங்குவதற்காக புறப்பட்டிருக்கிறார். பழி வாங்குவதற்காக தேவேந்திரனிடம் சமர் செய்வதற்காக என்னுடைய கணவர் சென்றிருக்கின்றார். போகும் பொழுது என் கணவரை நீ தடுத்து நிறுத்திருக்க கூடாதா? இல்லை, என் கணவரை நீ கையோடு இவ்விடத்திற்கு அழைத்திருக்க வந்திருக்க கூடாதாடா? என் கணவர் இவ்விடத்திற்கு வந்திருந்தால் அவரிடத்தில் சந்தோஷமான விஷயத்தை சொல்லலாம் என்று அவளோடு நான் சந்தோஷமான விஷயமா? ஆமாண்டா. என்ன விடயமா அது? என்ன தெரியுமா? நான் 3 மாதம் கருவுற்று இருக்கின்றேன். 3 மாசமா கத்திரி செடி போடுறியா? கர்ப்பமா இருக்கிறாங்கடா. 3 மாதம் கர்ப்பம் யாரு கர்ப்பம்? ரொம்ப தூரம் போய் வந்தல காது கேட்கல. 3 மாசமா முழாதுக்கிறீங்க. பாவம், அன்று பெற்ற வரம் பழித்து விட்டது. அவர் ஒருவரை என் பாதுகாப்பில் வைத்திருக்கிறேன். சீக்கிரமாக கடவுளை நீ தாண்டா அழைச்சிட்டு வரணும். மாயாண்டாடே